இல்லைங்க, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனி அவ என்ன சொல்றது, நாம என்ன கேட்கறது? நான் சொல்றேன், நாம இந்த ஹோட்டலை காலி பண்றோம், வேற இடம் பார்த்து அங்க புது ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம். ஆமா. உனக்கெல்லாம் நிதானமே கிடையாதா? நீ சொல்ற மாதிரி உன் பேச்சுக்கே வர்றேன். இப்போ நாம இந்த ஹோட்டலை காலி பண்ணணும்னு வெயி, அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, மொத்த கஷ்டமும் நமக்கு தான். நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? புதிய இடம் பார்க்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், இங்க இருக்கிற பொருள் எல்லாம் அங்க மாத்தணும், இன்டீரியர் ஒர்க் பண்ணணும், புது கஸ்டமர் பிடிக்கணும், அவங்களுக்கு நம்ம டேஸ்ட் பிடிக்கணும். அதுதான் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் சுப்பு. அதை நினைச்சாலே பயமா இருக்கு. 1க்கு 10 முறை ஃபோன் பண்ணு, காரியம் நமக்கெல்லாம் ஆக வேண்டியது இருக்கு. இப்போ நீ சொல்ற மாதிரி நம்ம கடையை காலி பண்ணோம்னு வெய்யே, அவங்க அடுத்த ஆளுக்கு வாடகை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம எப்படா இதை சொல்லுவோன்னு தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட நம்ம உடனே ஷிஃப்ட் பண்றதுக்கு நம்ம கையில் அவ்வளோ காசு இல்லை. இப்பெல்லாம் அட்வான்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க தெரியுமா? 12 மாசம் வாடகை. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியல் ஷிஃப்டிங் சார்ஜ் அது இதுன்னு முடியாதுமா. நான் அதை நினைச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன்.